பாண்டியன் ஸ்டோர் டுடே மைண்ட் வந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த வீட்டில் என்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே நினச்சி மயிலும் ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்ருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல, ஒன்று போனால் ஒன்று இப்படி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே நினச்சி ரொம்பவே கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுடைய மீனா செந்தில் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. சரவணன் இறந்துட்டு அப்பா இந்த மாதிரி வந்து நான் டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டுருப்பான்றாங்க. ஏன்னா இனிமேல் வந்து அந்த மயில் கூட வாழ எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைப்பா, அப்படி ஒரு நம்பிக்கை துரோகி கூட வாழணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு சரவணா என்னடா சொல்லிட்டு இருக்க? அம்மா நான் நல்லா யோசிச்சு நல்லாதாம்மா சொல்லியிருக்கேன், உண்மையாகவே சொல்கிறேம்மா, எனக்கு வாழ எந்த ஒரு இதுவுமே இல்லைம்மான்றாங்க. நான் செத்து போயிடுறேம்மா அப்படின்வாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. டி செத்து போயிடுறேன்ற தவறான முடிவு வேண்டாம், சரிம்மா நான் செத்து போகல, டிவோர்ஸ் ஆச்சு வாங்கி கொடுத்துருங்க, அப்பா உங்ககிட்ட கேட்குறாரு ஒன்றே ஒன்று தான்ப்பா, டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துறீங்கன்னா நான் ஏன் பாடிக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்துடுறேன்ப்பா அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா சரவணன் வந்து சமாதானம் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோமதி ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க இது சரவணன் இப்படியெல்லாம் சொல்கிறான், மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கன்றாங்க. நம்ம புள்ள இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியலன்றாங்க. கோமதி என்னால் மட்டும் அதில் பார்த்துட்டு இருக்க முடியுதா சொல்லு, என்னால் என்ன அவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியலன்றாங்க. என்ன பண்ணுறது, சரி நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணதை விட கோமதினுவாங்க. அதுக்கு செந்தில் இருந்துட்டு எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்கள் மட்டும்தான்றாங்க. அண்ணனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுனால இன்னைக்கு அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்றாங்க. பண்ண தப்பை என்றைக்குமே ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல, பண்ணுறது எல்லா தப்பையும் பண்ணிடுறீங்க, ஆனால் ஒத்துக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு அவ்வளோ மனசு வர மாட்டேங்குது இல்லைன்றாங்க. உங்களை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாதுன்னுவாங்க. அந்த இடத்துல செந்தில் வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. உங்களால் தான் அண்ணனுடைய வாழ்க்கை போச்சு, அண்ணனுடைய லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான்றாங்க, இப்படி அண்ணனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியெல்லாம் ஆக்கிட்டீங்கன்றாங்க. டேய் செந்தில் என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அம்மா நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னுவாங்க. மீனா தடுக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்ட்டு. இல்லை மீனா பேச வேண்டிய நேரம் வந்தால் அதெல்லாம் பேசி தானே ஆகணுன்றாங்க. என்ன சொன்னார் இவர், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, நீ என்னென்னவோ சாபம் விட்டார்ல, ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது அந்த வார்த்தை தான் சொன்னார், கதை கூட்டிகிட்டு வரும்போது அந்த வார்த்தை தான் சொன்னார். ஆனால் இப்போ யார் நல்லா இல்லாத இருக்காங்க பாரு, அப்பா பார்த்து வச்ச அந்த பொண்ணு தானே வந்து சரியில்லாத போச்சு, அதனுடைய வாழ்க்கையை காரணம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யார், எல்லாத்துக்கும் காரணமே வந்து அப்பா தானே, அப்பாவால் தானே அண்ணனுடைய வாழ்க்கையை போச்சு, அப்படியே படித்த இப்படிப்பட்ட பொண்ணுன்னு என்னென்னவோ சொன்னார், ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிற எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாண்டியனுக்கு கஷ்டமாக இருக்குது. மீனை திட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் வேற நேரம் தெரியாமல் ஏன் தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு தெரியல, அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க கோமதி, நீ இப்படியெல்லாம் பேசுவான்னு தெரிஞ்ச விஷயம் தான் விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா வந்து நம்முடைய மீனா வந்து செந்தில் கிட்ட கோட்டர்ஸ்க்கு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. மாமாவா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதுக்காக மாமா கிட்ட இப்படி சண்டை போடுறீங்க, பின்ன சண்டை போடுறது என்ன பண்ணுவாங்க, அப்பாவால் தானே அண்ணனுடைய வாழ்க்கையே போச்சுன்றாங்க, இன்னைக்கு அண்ணனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணமும் அப்பா தானேன்றாங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு பார்த்தியா எவ்வளோ நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு, அங்கே தான் எனக்கு அவர் மேலே கோவமே வர்றது மீனான்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்றாங்க. அப்படியெல்லாம் நீ எதுவும் சொல்லாதீங்க, ஏன்னா உண்மையிலே மாமா ரொம்ப நல்லவர், சும்மா எதுக்கு எடுத்தாலும் மாமா அதை சொல்கிறது இது சொல்கிறது எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துடுவோம். யார் ஃபோனு, அதுவா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிட்டாங்க, நான் போய் முதல்ல டீ போடுறேன் அப்படின்வாங்க. மயில் தான் கால் பண்ணுவாங்க, கட் பண்ணி விடுவாங்க, தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. மீனா ஆஃபீஸ் கிளம்புவாங்க. மயில் மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஹலோ அப்படின்ட்டாங்க. என்ன மீனா என்னோடய ஃபோனை எடுக்க கூட உனக்கு டைம் இல்லையா, இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி என் ஃபோனை எடுக்கலையான்றாங்க. அக்கா என்னக்கா உங்களுக்கு பிரச்சனைன்றாங்க. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற மீனா, நான் பண்ண தப்பு தான், போய் சொல்லியிருக்க கூடாது, என்னுடைய வயசு அதிகம் தான், எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்காக வந்து இப்படி எல்லாருமே என்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மீனா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது சரியாக்கான்றாங்க. நீங்கள் பண்ணுறது சரியாக சொல்லுங்கக்கா, நீங்கள் பண்ணுறதுனால எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, ஆனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் இந்த அளவுக்கு வந்து மனசாட்சி இல்லாமல் ஒரு காரியம்லாம் பண்ணியிருக்கீங்கக்கான்றாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்ட்டு யாருமே நினச்சி பார்க்கலக்கா, எல்லாருமே உங்கள் மேலே அளவு கடிதான் நம்பிக்கை வச்சாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு என்னென்னோ மயில் பேசிட்டு இருப்பாங்க. மீனா சைலண்டாக கேட்டுட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ பேசுகிறேன் மீனா, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, என்னப்பா பேச சொல்கிறீங்க, நான் என்னத்தை பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மாறி கான்வர்சேஷன் போது ஒரு கட்டத்தில் நான் என்னதான் பண்ணட்டும் மீனா அப்படின்ட்டாங்க. நீங்களும் சரண்மமும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு, இதில் நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னு ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஆனால் நீங்கள் இப்படி ரைட் எடுத்து லெஃப்ட்டு போங்க, ஏமா ஆஃபீஸ் தானே போகணுன்னு சொன்னேன்றாங்க. இல்லைண்ணே நீங்கள் அங்கே போங்கன்றாங்க. சரி ஓகே
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மயிலும் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அவ்வளோதான், இனி சரவண மாமா கூட வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காத, எல்லாம் முடிஞ்சு போச்சா, இனி சரவண மாமா எனக்கு கிடைக்க மாட்டாங்கன்ட்டு பைத்தியம் மாதிரி அதே பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. அவங்களுடைய அம்மா இருந்துட்டு மயில் அதே நினச்சிட்டு இருந்தா எல்லாமே சரி இதாகிட மாட்டி சொல்லு, நீ சும்மா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதுன்றாங்க. நீ சாதாரணமாக சொல்கிறம்மா, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு வந்து சரண் மாமா முக்கியம் உனக்கு தெரியலம்மா, தெரிஞ்சு உன்னால எப்படிம்மா அப்படி பேச முடியுதுன்றாங்க. அவ்வளோதான்மா, டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டாருன்னா இனிமேல் சரண் மாமா கூட வாழவே முடியாதுன்ட்டாலே எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கெல்லாம் நான் விட்டுருன்னா சொல்லு, அப்படியெல்லாம் விடமாட்டேன் அப்படின்ட்டாலும் சொல்லி எவ்வளோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகலான்னு சரவணன் கூப்பிடுறாங்க. அவ்வளோ நடந்த பிறகும் ஏங்க இப்படி சாதாரணமாக கடைக்கு கூப்பிடுறீங்க, வேண்டாங்க ஒரு 2 நாள் வீட்டில் இருக்கட்டும் சரவணன், அரிசி இருந்துட்டாப்பா நான் வரட்டும்மா கடைக்கு, இல்லை அரிசி வேண்டான்ட்டாங்க. அண்ணன் ஏற்கனவே ரொம்ப அப்செட்டில் இருக்குப்பா, இப்போ அண்ணன் வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கப்பா, வேண்டாப்பா அப்படின்றால சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்துன்றாங்க, இங்கே பாருங்கப்பா ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு இனிமேல் அண்ணன் நல்லா கூட்டிகிட்டு போகாதீங்கப்பா அப்படின்ட்டுலாம் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சரவணன் இருந்துட்டு அம்மா இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் ஓகேவா தான் இருக்கேன், நான் போயிட்டு வரேன்றாங்க. இல்லை சரவணா அது வந்து இங்கே பாருமா வந்து போய் நீ எதை பற்றி பேச வேண்டாம் சரியா, உண்மையிலே நான் ஓகேவா தான் இருக்கேன், நான் இங்கேருந்து நான் சும்மா தேவையில்லாம விஷயங்களே நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், அதனால் வந்து நான் போகிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடையில் இருந்த வச்சு கொஞ்சம் எனக்கு ரிலீஃபாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல கோமதிக்கு. இல்லை சரவணா அது வந்து இங்கே பாருமா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க. இனிமேல் நான் அவளால் நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை, அவள் என்னை ஏமாத்தணுமா, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவுமா, இனிமேல் நான் ஏன் அவளை பற்றி யோசிக்க போகிறேன்றாங்க. இனிமேல் எந்த நிமிஷத்துக்கும் நான் அவளை பற்றி யோசிக்கிறதா இல்லை, அதனால் சும்மா நீ என்னுடைய வாழ்க்கையை நினச்செல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதுமா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே சரவணா உண்மையதாம்மா சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், அதனால் நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன்றாங்க. எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் நம்ம கோமதி ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பாங்க. ஒன்று போனால் ஒன்று இப்படி நடக்கிறத நினச்சி கோமதிக்கு கஷ்டமாக இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.